பாஜக இந்த முறை டெல்லியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சு இன்னைக்கு ஆட்சியும் கைப்பற்றிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட டோர் டு டோர் கேன்வாஸ் தான் முக்கிய காரணம். பார்லிமெண்ட்ல கிடைச்ச அதே கிரிப்பு அசம்பிளிலையும் விட்டுறக்கூடாது. பொதுவாக அசம்பிளில் அந்த கிரிப்பு கீழே போகும், விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பார்லிமெண்ட்ல மோடி தலைமைக்கு விழுந்த அந்த வாக்காளர்களை சட்டமன்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டெல்லியில ஏன் அந்த 0 அப்படிங்கிற அந்த இதுலேயே இருக்காங்க, ஒரு கவுண்ட் கூட வராதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இருமனை போட்டி டைட்டாக போகும்போது மூணாவது கட்சி கீழே போயிருது. அவங்களுக்கு சோஷியல் பேக்கிங்குமே இல்லை. அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக தொடரப் போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன தேவன் சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுட்டு போவான். அவன் சந்தோஷப்படுறவன் சந்தோஷத்தை ஏன் தம்பி கெடுக்குறீங்க? அவன் கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கட்டான். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. டெல்லி சட்டமன்ற தேர்தலை நாடு முழுக்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இதற்கு என்ன காரணமாக சொல்லப்பட்டது அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து ஒரு ஹேட்ரிக் வெற்றியை பெற்றிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் பெருமொழியினாலும் கூட காங்கிரஸ் துணையோட ஆட்சியை பெற்றிருந்தாரு. பட் இந்த 3 முறை ஹேட்ரிக் வெற்றி இந்த முறையும் ஆட்சியை தக்க வைக்குமா ஆம் ஆத்மி அப்படிங்கிற பல்வேறு விவாதங்கள் எழுப்பப்பட்டது. ஆனா பாஜக இந்த முறை டெல்லியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சு இன்னைக்கு ஆட்சியும் கைப்பற்றிருக்காங்க. முதல்ல அவங்களுடைய வெற்றியை நீங்க எப்படி கருதுறீங்க? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட டோர் டு டோர் கேன்வாஸ் தான் முக்கிய காரணம். வீடு வீடா மீண்டும் மோடி வரணும், மோடி அதாவது பாஜக ஆட்சி வரணும், அல்லது நாட்டில் இந்துக்களுக்கு எதிரான சக்திகள் பலப்பட்டுருவாங்க, இந்துக்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, இந்துக்கள் ஓட்டு போடணுங்கிற அந்த ஒரு கேம்பெயினை பண்ணி அதிக அளவு இந்து வாக்குகள், அதாவது இந்து உணர்வான வாக்குகளை பதிவு செய்ய வச்சது தான் முக்கிய காரணம். ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் இந்த வெற்றிக்கு முதற் காரணங்கிறத நாம் ஒத்துக்கிடணும். மக்களவை தேர்தலையும் மோடி வெற்றி பெற்றார். ஆனால் முந்தைய 2 சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஸ்வீப் பண்ணிட்டு போனார். பாஜக சிங்கிள் டிஜிட்டில் போயிட்டு காங்கிரஸ் சீரோவில் போயிட்டாங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் கிடைச்ச அதே கிரிப்பு அசம்பிளிலையும் விட்டுறக்கூடாது. பொதுவாக அசம்பிளில் அந்த கிரிப்பு கீழே போகும், விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பார்லிமெண்ட்டில் மோடி தலைமைக்கு விழுந்த அந்த வாக்காளர்களை சட்டமன்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட வேலையை பார்த்தாங்க. எனக்கு நான் மண்டைக்காடு கலவரம்லாம் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தவன். அப்போ எங்கள் மண்ணுக்கே சம்பந்தம் இல்லை. ராஜூஸு, பிராமணர்கள், நாயுடு, சாலியர், இப்படி பல சமூகத்தை சேர்ந்தவங்க டெடிக்கேட்டடாக ஆர்எஸ்எஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். என்ன ஜாதின்னே அவனுக்கு தெரியாது, நம்ம பார்த்தாலே இந்த தொடர்பு இல்லாத ஜாதிக்காரன்னு தெரியும். பட் அவன் கமிட்மெண்ட் ஆட்டு இந்த மக்களுக்காக ஒர்க் பண்ணுறது நான் கண்ணெதிர பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணின ஒருத்தர் தான் இல்லை கணேசன்ஜி. எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அவர் கவர்னர் ஆவான்லாம் நினைச்சிருக்க மாட்டார். அதனால தான் அவருக்கு அர்ப்பணிப்பு உணர்வை, தியாக உணர்வை நான் பல இடத்துலையும் பாராட்டுவேன். அதே வேளையில் நடராஜனை மோடிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி போனதை விமர்சனமும் பண்ணுவேன், அது வேற விஷயம். ஸோ இந்த இடத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் ஒர்க்கர்ஸ் இந்தியா ஃபுல்லாக நின்று ஒர்க் பண்ணாங்க. அடுத்து பூர்வஞ்சாலுங்கிற இடத்துல உள்ள மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இவங்க நலன் ஆம் ஆத்மி ஆட்சியில் ப்ரிசர்வ் பண்ணப்படலை, பாதுகாக்கப்படலைன்னு அந்த ஓட்டர்ஸை குறி வச்சு பண்ணாங்க. அடுத்து டெல்லியில் ஜாதி கிடையாது என்றாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஐஎம்ஏ பனியா ஐநோ பிஸ்னஸ்னா டெல்லியில் யார் இருப்பாங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டும், அடுத்தால அந்த பியூரோக்ராட்ஸ் அந்த எம்ப்ளாயி காஸ்ட்டும், இந்த விஸ்வகர்மா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்குள்ள சர்வீஸ் காஸ்ட்டும் தான் பெருசாக இருப்பாங்க. பிளம்பர்ஸு, ஆர்டிசன்ஸ், இந்த மாதிரி கம்யூனிட்டியும் அந்த சேலரிடு கிளாஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஆனால் அங்கேயும் பிஸ்னஸ் பீப்புள் இந்த தரப்பு தான் அங்கே ஜாஸ்தி இருப்பாங்க. அங்கேயும் ஜாட்டு, குஜார் போன்றவங்கள்லாம் மைக்ரேட் ஆகி இது பண்ணியிருக்காங்கன்னு ஜாட் குஜார்களை கான்சன்ட்ரேட் பண்ணி பிஜேபி தன் ஒர்க்கை பண்ணாங்க. சாகிப் சிங் வர்மாங்கிற பாஜக முன்னாள் முதல்வருக்கு மகன் தான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் களத்தில் இருக்கிறாரு. அவரெல்லாம் கேண்டிடேட்டாக போட்டு வேலை பார்த்தாங்க. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஏன் நம்ம ஒரு அண்ணாமலை, தமிழர்கள் வாக்குள்ள இடத்துல அண்ணாமலை இது பண்ணாங்க. ஏன் சந்திரபாபு நாயுடு அவர் 2014 மோடியை வச்சு ஜெயித்தார், 19 மோடியை விட்டுட்டு போய் தோத்துட்டாரு. 24 மோடிக்கிட்ட வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். கஷ்டப்பட்டு வந்ததில் மோடிக்கும் லாபம், அவருக்கும் லாபம். இப்போ நான் உங்கள் கூட தான் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குகள் அங்கே மைக்ரேட் ஆகிருக்கவங்களுடைய வாக்கு எடுக்கிறதுக்காக அவர் போய் நின்னார். கேரளாவில் உள்ள பிஜேபிக்காரங்க நின்னாங்க, கர்நாடகாவில் உள்ள தேஜஸ்வி சூர்யா போய் நின்னார், நமக்கு அண்ணாமலை போய் நின்னது தெரியும். ஸோ மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஜேபி இருக்குது, இந்தியா ஃபுல்லாக பணபலம் இருக்குது.
அவங்க வந்து இவங்களை இந்த ரிசோர்ஸஸை போல் பண்ணி எப்படியும் இந்த தடவை அரவிந்த் கெஜ்ரிவாலை தோக்கடிச்சிடணும்னு உறுதியாக நின்று அந்த களத்தில் வெற்றியை பெற்றிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றி. அடுத்தபடியாக ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்ன மாதிரி தோத்து போன அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா ஃபுல்லாக டூர் அடிப்பார். அவர் தோல்விக்கு காரணம் காங்கிரஸ் கூட பேரசைட் காங்கிரஸ் கூட நின்னது தான் அந்த தோல்வி காரணம். காங்கிரஸ் ஒட்டுணியாக நின்று அவருக்கு ஓட்டு 4 ஒரு 6வது காங்கிரஸ் எடுத்திருப்பாங்க. இவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலன்னா 4% ஓட்டு எடுத்த காங்கிரஸ் 2க்கு போயிருக்கும். இவருக்கு இவ்வளோ பின்னடை வந்திருக்காது. ஸோ அவர் வந்து காங்கிரஸ் மற்றும் இல்லை நானும் ஒரு மாற்று சக்தி தாங்கிறத ஒரு லீடருங்கிறத ராகுல் காந்தி பாத யாத்திரை போனாரா, இவர் எல்லா இடமும் டூர் போய் இந்தியா ஃபுல்லாக டூர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸை சரியாக டீல் பண்ணது மம்தா பானர்ஜி தான். கூட்டணியே கிடையாதுன்னு குட்ட உடலை, அதனால் அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்டாலினை பொறுத்தளவில் ராகுல் காந்தியே சரண்டர் ஆயிட்டாரு. நேற்று முந்தானத்து திமுக நடத்தின மாணவர் போராட்டத்துக்கு ராகுலே வந்துட்டாருன்னா அவங்க திமுக நம்மளுக்கு முக்கியம்னு கருதுறாங்க. இன்னொன்று எதிரணியில் அன்னைக்கு கலைஞர் ஜெயலலிதா ஈக்குவல் லீடராக இருந்த மாதிரி ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக எடப்பாடி இல்லை, ஆப்ஷன் இல்லைங்கிறதும் ஒரு காரணம். இந்த அரசியல் நகர்வு யூபி, பீகார், மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் மாநில கட்சிகள் காங்கிரஸை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு மாற்றங்கள் அல்லது கொஞ்சம் அலர்ட்னஸ் இருக்கும். இதைத்தான் மோடி பேரசைட் ஒட்டுணி காங்கிரஸுங்கிறத சொன்னார். ஒட்டுணி காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி தோல்விக்கு ஒட்டுணி காங்கிரஸும் ஒரு காரணங்கிறது என்னோட கருத்து. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 3 முறை வெற்றி பெற்ற தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு வந்து சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்குறோம். ஆம் ஆத்மியே வந்து 23 தொகுதிகளில் தான் வந்து லீடிங்கில் வந்து போயிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பின்னடைவு எதை காட்டுகிறது? அப்போ டெல்லி மக்களுக்கு அவர் மீதான ஒரு வெறுப்பா, இல்லை இதுவும் காங்கிரஸினுடைய தோல்வி தான்? காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்கிறதோட பிஜேபி ஜெயிக்கிட்டுன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதை தான் ஒட்டுணி காங்கிரஸுக்கு அந்த கேரக்டர். நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே 63 சீட்டுக்காக அறிவாலயத்தில் ரேட் பண்ணாங்க. கூட்டணியில் இருந்துக்கிட்டே அகிலேஷ் யாதவ், மாயாவதி, சரத்பவாருக்கு மகள் சுப்ரியா சூலே மேலே அந்த காமன்வெல்த் கேம்ஸில் அவங்கள ஏதாவது அக்யூஸ்ட் ஆக்க முடியுமான்னு முயற்சி பண்ணாங்க. இதுதான் காங்கிரஸுக்கு கலாச்சாரம். அதைத்தான் மோடி அலர்ட் பண்ணியிருக்காரு. என்றாலும் என்ன நிலைமை வரும்னா, அவ்வளோ வேறுபாடு இருந்தாலும் 4வது முறை மோடி வரக்கூடாதுன்னு எல்லாரும் சேரத்தான் செய்வாங்க. கடைசி நிமிஷத்தில் சேரத்தான் செய்வாங்க. அப்படிதான் இருக்கும் அப்படிங்க. ஆனால் சேர்றது என்ன டேம்ஸுக்கு சேருவாங்கிறதுல தான் காங்கிரஸ் தான் டேம்ஸில் கீழே இறங்கி போக வேண்டியது இருக்கும். இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம காங்கிரஸ் வந்து ஸ்டாலின்ட்ட சீட்டே கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சீட்டு தாரீங்களோ அதை ஏற்றுக்கிற சாமின்னு ராகுல் காந்தி கும்பிட்டுட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு தான் இங்கே கார்த்திக் சிதம்பரம் இவங்கெல்லாம் பேசவே முடியாது. மாணிக் தாகூர்லாம் பேசவே முடியாது, வாயடிச்சு போயிடுவாங்க. ஏன்னா உங்கள் பாஸே ஸ்டாலின் நீங்கள் முடிவு பண்ணி தாங்க ஐயா எங்கள் நிலைமை இப்படி, தமிழ்நாடு மட்டும்தான் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் முடிவு பண்ணி தாங்கன்னு பேசிட்டாங்கன்னா அப்புறம் மாணிக் தாகூரும் மற்றவங்களும் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ இந்த தோல்வி என்பது ஆம் ஆத்மிக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா தொடர்ந்து 3 முறை வெற்றி, இப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய தலைநகரை விட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இந்தியா கூட்டணியை விட்டு வெளிவருவதற்கும் எதுவும் வாய்ப்பு இருக்குது? இந்தியா கூட்டணியில் விட்டு வெளியே வந்து தானே மும்முனை போட்டி நடந்திருக்குது. என்னமோ அவங்க இந்தியா கூட்டணியில் ஒன்றும் இல்லை. இந்தியா கூட்டணி வந்து 29 அதை பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இது என்ன? பார்லிமெண்ட்டுக்கு தான் பாஜக, சட்டமன்றத்துக்கு இல்லைன்னு ஐயநாதன் என்னோட அண்ணன் தான் அப்படி இவரே முடிவு பண்ணிடுவார். 26 ரிசல்ட் எல்லாம் பார்க்க மாட்டார் அண்ணன். எல்லா விவாதத்திலும் அண்ணன் இப்படி தான் பேசுவார். எங்கள் அண்ணன் பாசம் உண்டு, அது வேற விஷயம். அதை வந்து ஹரியானாவில் முறியடிச்சிட்டாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. சரிதானா? மெஜாரிட்டியே வரல, கலைஞரோட வந்தோட ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவிலையும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, டெல்லியிலையும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டிலையும் எடப்பாடி கூட கூட்டணி கிடையாது. அப்படியே கூட்டணி வேணும்னா அசம்பிளியும் நாங்கள் ஏறி தான் வந்துட்டு இருக்கிறோம். உங்களை 3வது தள்ளுறது எங்களுக்கு ஈஸி. அதுக்கான வியூகங்கள் இருக்குது. எங்களோட மோடிக்காக இந்தியா ஃபுல்லாக மோடி 4வது முறை வரணுத்துக்கு கூட ரவீந்திர துரைசாமி போன்றவங்களும் அதற்கான வியூகங்களை எங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வியூகத்தை எடுத்துகிட்டு போகிறதா அல்லது நீங்கள் 50-50ன்னு வாரீங்களா? நாங்கள் அசம்பிளிலையும் சாதிப்போம், 117 வாங்க, அல்லது கூட்டணி வேண்டாங்கிறதுல மோடி தெளிவாக இருப்பாப்புல. இந்த ஜி.கே. வாசன் போன்றவர்களாலும் சரி, நயினார் நாகேந்திரன் போன்றவங்களாலும் சரி, வேலுமணி போன்றவங்களாலும் சரி, இன்னும் சில ஊடகவியலாளர்களாலும் சரி, அவங்க ஆசையாக பேசுவாங்க ஊடகவியலாளர்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்கு முயற்சி பண்ணுனா சட்டமன்றம்னாலும் நாங்கள் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால 25-18ங்கிறத நாம் 50-50யாக 117-117ன்னு கொண்டு போவோம். 23-18ங்கிறத 117-117 கொண்டு போவோம். அல்லது பாஜக வந்து தன்னோட 18% பலத்துக்கு குறைஞ்சி ஒரு சீட்டு குறைய மாட்டாங்க. தேமுதிகவோட பலம் இருக்குது, அதிமுக இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் 100-90, 110-99 இந்த ரேஷியோவை குறைஞ்சி
பாஜக அணி என்டிஏ வந்து அதிமுகவோட கூட்டணி போக மாட்டாங்க, நீங்கள் பாஜகனா சட்டமன்றத்தில் இல்லைங்கிறதெல்லாம் வந்து இங்கே தவிடுபொடி ஆகிட்டு, ஹரியானாவில் தவிடுபொடி ஆகிட்டாங்க, மகாராஷ்டிராவில் ஆகிட்டாங்க, டெல்லியில் ஆகிட்டாங்க. ஆர்எஸ்எஸோட ஒர்க்கு தான் காரணம். இங்கே தமிழ்நாட்டிலையும் ஆர்எஸ்எஸ் வந்து பல இழப்புகளை சந்தித்தவங்க, பல தியாகங்களை சந்தித்தவங்க, ஆர்எஸ்எஸ்ஸுக்காக இங்கே உயிர் பலியானவங்க எண்ணற்றவர்கள், நூற்றுக்கணக்கானவர் உயிர் பலியானவங்க. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டிலேயும் தான் உயிர் பலி அதிகம். கேரளாவில் அடுத்து தமிழ்நாட்டிலேருந்து தான் ஆர்எஸ்எஸ்க்கு உயிர் பலி அதிகங்கிற லெவலில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து 2026 பாஜக இங்கே நிமிர்ந்து எழ வேண்டிய ஒரு ஆண்டாக தான் பார்ப்பாங்க. கேசவநாயகம் அமைப்பு செயலாளர்லாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் தான். ஐயா தான்லிங்க நாடார் ஏரலில் சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான், இளைஞர்களை உங்கள் காலம், இந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காக்க வேண்டியவங்க நீங்கள் தான்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஹெட்கேவர் நூற்றாண்டு விழாவில் ஐயா தான்லிங்க நாடார் பேசும்போது மேடையில் இறந்தார். அப்போ அவரை தூக்கி கொண்டு வந்ததெல்லாம் கேசவநாயஞ்சி போன்றவங்க தான். அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கோ எம்பி ஆகிறதுக்கோ கேசவநாயஞ்சி அரசியலில் இல்லை. அவங்களோட அரசியலுங்கிறது பாஜக இங்கே சாதிக்கணும்னு. அப்போ ஆர்எஸ்எஸ் உழைப்பால் பாஜக சட்டமன்றத்திலையும் சாதிக்கணும்னு சொல்லும்போது நாங்கள் தமிழ்நாட்டிலையும் சாதிப்போம். 50-50ங்கிற ரேஞ்சுக்கு வந்தால் தான் எடப்பாடியோட கூட்டணிங்கிறது தான் பாஜக முடிவாக இருக்கும். ஸோ அதற்கு எடப்பாடி வரமாட்டார். ஸோ பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பாஜக தமிழ்நாட்டிலையும் எடப்பாடி பழனிசாமியை 3வது இடம் தள்ளதுக்கான வியூகங்களை வகுத்து செயல்படுவாங்க. அதற்குள்ள உத்வேகத்தை வந்து டெல்லி வெற்றியும், ஹரியானா வெற்றி, மகாராஷ்டிரா வெற்றி, டெல்லி வெற்றியும் பாஜகவுக்கு சேர்த்தே கொடுத்துருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலேயே அந்த 0 அப்படிங்கிற அந்த இதுலேயே இருக்காங்க. ஒரு கவுண்ட் கூட வராதுக்கு என்ன அடிப்படை காரணம் நினைக்கிறேன்? இருமனை போட்டி டைட்டாக போகும்போது 3வது கட்சி கீழே போயிடுது. அவங்களுக்கு சோஷியல் பேக்கிங்குமே இல்லை. அந்த மாநில தலைவர் யாதவ் வந்து ஒரு சில இதில் ஆரம்பத்தில் வந்தார். அவரும் மற்ற பரவலாக மற்றவங்க வாழக்கூடிய இடங்களில் டவுன் ஆகி தோற்று போகிறாரு. 3வது முன்னி ஒருத்தர் வரணும்னா சோஷியல் பேக்கிங் வேணும். சோஷியல் பேக்கிங் இல்லாமல் 3வது நிற்க முடியாது. இப்போ ராமதாஸ் 3வது நின்னார். வன்னியர் பேக்கிங், வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வேணும்னு சொல்ல வரும்போது திமுக அதிமுக இதில் இன்னைக்கு வரை நிற்கிறாரு. விக்கிரவாண்டியில் கூட 3வது கூடிய அவர் தாக்கு பிடிச்சிருவாருன்னு எடப்பாடியே ஓடிட்டார். ஸோ சோஷியல் பேக்கிங் இருந்தால் தான் 3வது உள்ள ஒரு கட்சி தாக்கு பிடிக்க முடியும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 25 இடங்கள் தான் வந்து ஒதுக்கி இருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போவே தலைவராக இருந்த கே.எஸ். அழகிரி என்ன சொன்னார்னா, இந்த இடம் பெறுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார். தன்னுடைய குமுறலையும் வந்து வெளியே பத்திரிக்கையாளர்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த டெல்லி தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல் இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாலின் அவருடைய எண்ணிக்கை என்பது அந்த 25 தான் இருக்குமா, இல்லை அதுக்கும் கீழே இருக்குமா? ஏங்க நீங்கள் பலதும் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? ஸ்டேட்டஸ்கோவை ஸ்டாலின் கண்ணி பண்ணுவாருன்னு சொன்னேன். எல்லாரும் 6 குறைச்சிருவாங்க, 5 குறைச்சிருவாங்கன்னு தானே சொன்னாங்க. எல்லாரும் 6, 4. நான் மட்டும் என்ன சொன்னேன்? ஸ்டேட்டஸ்கோவை கண்ணி பண்ணுவாருன்னு சொன்னேன். ஏன் ஸ்டேட்டஸ்கோ கண்ணி பண்ணுறாருன்னா, அப்படி ஸ்டேட்டஸ்கோ கண்ணி பண்ணினாதான் இருக்கிறவங்க அதை முழு மனசோட அந்த கூட்டணியில் உள்ள முழு வாக்கு பரிமாற்றம் இருக்கும், ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ்கோவை கண்டி பண்ணக்கூடிய அரசியலை தான் ஸ்டாலின் பண்ணுவார். கூட்டணி தான் வெற்றிக்கு பலங்கிறதும் ஸ்டாலின் சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவருக்குள்ள வெற்றியில் வந்து காங்கிரஸை கலத்தி விடக்கூடிய ஒரு அரசியலை ஜெயலலிதா இருந்தால் பார்த்துருப்பாங்க. 2001 ஜெயலலிதா அதை தான் செய்தாங்க. பட் ஸ்டாலின் அதை செய்ய மாட்டார். இருக்கிற எல்லாத்தையுமே அவர் மெயின்டைன் பண்ணி கூட்டணி பலத்தோடு கொண்டு போன தான் கருதுவார். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு நான் சொன்னால் எடப்பாடி என் மேலே கோவப்படுறாரு. காகித புலியா பேப்பரில் மட்டும் பாவலா காட்டக்கூடிய நடிகர் விஜயும் என் மேலே கோவப்படுறாரு. என்ன தான் ஒரு காகித புலிகள் இதெல்லாம் சொல்கிறது, என்ன தான் டைரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். வெற்றி தொடர்றது வரை அவங்க அணி தொடருவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ பதவியில் தோற்றால் அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்பட வாய்ப்பு இருக்குது. ராஜ்யசபா தான் போவார். ராஜ்யசபா போய் இந்தியா ஃபுல்லாக டூர் அடிப்பார், கட்சியை பலப்படுத்த பார்ப்பார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக தொடரப் போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த டெல்லி தேர்தல் உற்சாகத்தோடு அந்த அறிவிப்பு வந்து வர வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை தலைவருங்கிற அறிவிப்பு வரும் என்றால் நீங்கள் அறிவிப்பு வர்றது வர 4 பேர் சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவன் அனந்தன் ஐயாசாமி தலைவரும்பான், ரவீந்திரன் துரைசாமி தலைவரும்பான், நயனார் நாகேந்திரன் தலைவரும்பான், தமிழிசை தலைவர்னு சொல்லுவான், இவர் வானதி சீனிவாசன் வந்தாச்சுன்னு சொல்லுவான், நிர்மலா சீதாராமன் அப்படி என்னவோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவான், அமித்ஷா அதில் இது பண்ணுறாரு, திடீர்னு வேம்பு ஸ்ரீதர் பதவியை விட்டுட்டார், அவர் வர போகிறாரும்மா, என்னத்தையாவது சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுட்டு போவான். அவன் சந்தோஷப்படுறவன் சந்தோஷத்தை ஏன் தம்பி கெடுக்குறீங்க? அவன் கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கட்டான். அண்ணாமலை வரத்தான் போகிறாரு, எடப்பாடி பழனிசாமியை 3வது இடத்துக்கு தள்ளத்தான் போகிறாரு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி.